அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சீதேவிகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு சிறப்பான ஒரு துவா. எப்படி என்றா, நாயக மன்னவர்கள் ஒருவருடைய கனவுல ஒரு ரகசியமான ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு, ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு சிறப்பான. எப்படி என்றா, அவர் ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. அது எப்படியாப்பட்ட கஷ்டமும் என்று சொல்லுறேன். இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போல நாயகம் சொல்லிக் கொடுக்குறாங்க, துவாவை ஓதினாங்க. அது மூலம் பெரிய ஒரு பலனை கண்டு கொண்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துஆவையும் சொல்லுவேன். அதே போல இதற்கான அழகான சம்பவத்தையும் அழகான முறையில தெளிவுபடுத்துவேன். கட்டாயம் பார்த்துக்கோங்க. அதே போலதான் இந்த துஆவை எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஓதலாம். ஒருவர் சிறையில் இருக்கிறாரு. சிறையில இருக்கக்கூடிய ஒருவர் இதை ஓதினால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பலனை கொடுத்து விடுவான். அந்த சிறையிலிருந்து அவங்க வந்து விடுவாங்க. அது மட்டும் இல்ல, அநியாயத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவங்க, அநியாயம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த துஆவை ஓதி அல்லாஹ் இடத்துல மன்றாடினால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பாதுகாப்பை அளித்திடுவான். அது மட்டும் இல்ல, நான் சொல்லியிருக்கிறேன், கவலையில மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க. இந்த கவலை ரொம்ப மோசமானது. எங்களை வருத்தி போடக்கூடிய ஒன்று தான். எங்களோட உடம்பு சோர்வாக, எங்களோட மனசை சோர்வாக போடக்கூடியது இந்த கவலை. இந்த கவலை விட்டு நாங்கள் பாதுகாப்பு பெறணும் என்று சொல்லக்கூடியவங்க. இப்படியாப்பட்டவங்க ஓதினா அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்திடுவான். அது மட்டும் இல்ல, துன்பத்துல, கஷ்டத்துல, நெருக்கடியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதை ஓதி கேட்டால் அல்லாஹ் தாலா பெரிய ஒரு பிரகாசத்தை உடனடியாக கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில பெரிய ஒரு வெளிச்சத்தை எதிர்பார்க்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவங்க. இப்படியாப்பட்டவங்களும் மோதினா அவங்களுக்கும் அல்லாஹ் பலனை கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, இந்த வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க ரொம்ப நெருக்கடியில் இருப்பாங்க. வியாபார விஷயத்துல லாபத்தை காண்ப மாட்டார்கள். நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். இப்படியாப்பட்டவர்களும் மோதினால் அல்லாஹ் தாலா அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து விடுவான். அல்லாஹ் தாலா பெரிய ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தை கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, திருமண விஷயங்கள், திருமணத்தில் ஒரு நெருக்கடி, நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வர விஷயங்கள் தான் இந்த திருமண நெருக்கடி விஷயங்கள் இருக்கும். இப்படியாப்பட்டவங்களும் மோதினா அல்லாஹ் தாலா அவங்களுக்கும் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, மோசமான நெருக்கடிகளை, மோசமான வாழ்க்கையில மோசமான சந்திப்புகளை சந்திச்சு கொண்டு இருப்பாங்க. இப்படியாப்பட்டவங்களை மோதினா அவங்களுக்கும் அல்லாஹ் பலனை கொடுத்து விடுவான். அது மட்டும் இல்ல, நீண்ட நாள் கேட்டுக்கொண்டு வந்த துஆ, ரொம்ப கவலையில் இருப்பாங்க, கபூலாகுது இல்லை, நடக்குது இல்லை. இப்படியாப்பட்டவங்களும் மோதினா அல்லாஹ் தாலா சீராய் கொடுத்து விடுவான். அதே போல தான் நன்மையான காரியங்களுக்கு, ஹலாலான காரியங்களுக்கு மட்டும்தான் துஆக்களை பயன்படுத்துறது முடியும். பாவமான காரியங்களுக்கு ஈடுபடுத்தினா அது ஒருபோதும் நடந்து விடாது. அது விபரீதத்திலே பேத்து முடிந்துவிடும். அதையும் தெரிந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை தெளிவாக முறையில் நாளைக்கு சொல்லுவேன். கட்டாயமாக பார்த்துக்கோங்க. இது மூலம் நாங்கள் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வரோம். இதுக்கப்புறமும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல இருக்கிறோம். கட்டாயமாக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. இது மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த விஷயங்களை அனுப்பிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.